அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்திய பாடத்தில் தஈஃபான ஹதீஸ்களை பயன்படுத்துகின்ற போது எந்த ஷர்த்துக்களோடு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்களை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். இன்றைய தினம் ஷேக் அவர்கள் ஒரு புதிய தலையங்கத்தின் கீழே ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள். என்ன தலையங்கம் அப்படின்னா, ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிருக்கோம், சஹீஹுல் லிதாத்திஹி என்பதற்கு தாரீஃபை மட்டும் பார்த்திருக்கிறோம். அந்த தாரீஃபுக்குரிய விளக்கத்தை ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தனியாக இந்த நாம் இன்று பார்க்கவிருக்கக்கூடிய பாடத்திலே விளக்கவிருக்கிறார்கள். சஹீஹுல் லிதாத்திஹிக்கு என்ன நாம் தாரீஃப் பார்த்தோம்? மா ரவாஹு அதுலுன் தாமுன் லப்தி பிசனதில் முத்தசில். தொடர்படியான சனதை கொண்டு ஒரு அதிலான மரணத்திறமையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அறிவிக்கக்கூடிய ஒன்றாகும். வசலிம மின ஷுதூதி வல் இல்லத்தில் காதிஹா. அது ஷாதை விட்டும் நீங்கியதாகவும் குறைபாடுகளை விட்டும் நீங்கியதாகவும் இருக்கும். அத்தகைய ஹதீஸுக்குத்தான் சஹீஹுல் லிதாத்திஹி என்று சொல்லப்படும் என்பதாக நாம் தாரீஃப் படித்தோம். இப்போ இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அதில்னா யார்? நம்ம ஏற்கனவே நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அல் ஃபுசூல் ஃபி முஸ்தலஹில் ஹதீஸிர் ரசூல் அப்படிங்கிற அந்த கிதாபில் இருக்கக்கூடிய அல்காபுர் ருவாத், ராவிகளினுடைய புனைப்பெயர்கள் பட்டப்பெயர்கள்ங்கிற அந்த தலையங்கத்தின் கீழே வந்திருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஃபைலில் அனுப்பிச்சி வச்சுருந்தோம். அதில் பூரா என்ன செஞ்சுருவாங்கன்னா, சிக்கானா யார், அதுலனா யார், தாமுல் லபுத்னா யார் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, ஹாக்கிம்னா யார், ஹுஜ்ஜானா யார் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா விளக்கி இருக்கிறார்கள். இப்போ இதை அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அதில்னா யார், தாமுல் லபுத்னா யாருக்கு நாம் சொல்லுவோம் என்பதை பற்றிய விளக்கத்தை ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், விளக்குகிறார்கள். அதனால தான் இந்த பாடத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஷரஹு தரீஃபு சஹீஹுல் லிதாத்தி, சஹீஹுல் லிதாத்தினுடைய தாரீஃபின் விளக்கம், தாரீஃபினுடைய விளக்கம் என்பதாக என்ன செய்கிறாங்க பெயரிட்டு அதுக்கு கீழே ஒரு சில செய்திகளை கொண்டு வருகிறார்கள். இப்போ இதில் முதலாவது வருவது என்ன? மா ரவாஹு அதுலுன், ஒரு அதிலானவர் அதை அறிவித்திருப்பார். அப்போ அதாலத்னா என்ன, அதில்னா யாருக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். ஃபல் அதாலத்து, அதாலத் என்பதாகிறது அதில் 2 விஷயத்தில் அதாலத் இருக்கணும், 2 விஷயத்தில் அதாலத் இருக்கணுங்கிறாங்க. ஒன்று இஸ்திகாமத்துத்தீன், இஸ்திகாமத்துத்தீனி வல் மருஆ, மார்க்க விஷயத்திலும் உறுதிப்பாடாக இருத்தல், அதோடு போற்றுதல்குரிய பண்புகளோடு அந்த விஷயத்திலும் உறுதிப்பாடாக இருத்தல். இந்த 2க்கும் சேர்ந்து தான் அதாலத்துன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஃபல் அதாலத்து, அது அதிலான ஒருவர் அறிவித்திருப்பார்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த அவர்கிட்ட அதாலத்து இருக்கும். அதாலத்துனா என்ன? மார்க்க விஷயத்திலும் உறுதிப்பாடாக இருத்தல், நற்குணங்கள், மருஅத் என்று சொல்வது நல்ல மனித பண்புகள் நிறைந்த ஒருத்தருக்கு தான் என்ன சொல்லுவாங்க, மருஆ என்று சொல்வார்கள். அப்போ அதுலேயும் இஸ்திகாமத்தாக இருப்பதற்குத்தான் அதாலத் என்று சொல்லப்படும். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? இஸ்திகாமத்துத்தீன், மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் என்பது அப்படின்னா என்ன என்பதை என்ன செய்யறாங்க விளக்குகிறார்கள். ஒன்று அதாவுல் வாஜிபாத்தி, அவர் மீது என்ன கடமைகள் எல்லாம் இருக்கிறதோ, அல்லாஹு ரசூலும் என்ன கடமைகள் எல்லாம் விதித்திருக்கிறார்களோ அந்த கடமைகளில் எதையும் விடாமல், அவர் மேலே என்னெல்லாம் கடமைகள் இருக்கிறதோ, அது ஹுக்கூக்குல்லாவாக இருக்கலாம், ஹுக்கூக்குல் இபாதாக இருக்கலாம், அல்ல ஹுக்கூக்கு நஃப்ஸாக இருக்கலாம்,
ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு அடியானுக்கு மற்ற அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகளாக ஹுக்கூகுல் இபாதாக இருக்கலாம், அல்லது ஒரு அடியான் தன்னுடைய ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கலாம். எல்லா கடமைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றுதல். طيب. சரி, நல்லது செய்றதோட மட்டுமா என்று சொன்னால், அது மட்டும் இல்ல. வைஜ்தினாபி மா யூஜபுல் ஃபிஸ்க மினல் முஹர்ரமாத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அவைகளை விட்டு தவிர்ந்திருத்தல் என்று இந்த ஷேக் சொல்லல. இங்க நல்லா கவனிக்கணும். வைஜ்தினாபி தவிர்ந்திருத்தல். மா யூஜபுல் ஃபிஸ்க மினல் முஹர்ரமாத். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அந்த ஹராமின் பக்கம் எவைகள் சேர்த்து வைக்குமோ, அவைகளையும் விட்டு நீங்கிருத்தல். அவைகளையும் விட்டு என்ன செய்றது? நீங்கிருத்தல். அப்படின்னா என்னது? உதாரணத்திற்கு இப்ப ஸினா. அல்லாஹ் வந்து என்ன செய்றான்? ஸினாவில் ஈடுபடாதீர்கள் என்று என்ன செய்யல? அல்லாஹ் குறிப்பிடல. அல்லாஹ் சொல்றது எப்படி சொல்றான்? வலா தக்ரபுஸ் ஸினா. ஸினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். இப்ப ஸினாவின் பக்கம் நெருங்காதீர்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் திடீர்னு என்ன செய்ய விபச்சாரத்துக்குள்ள விழுந்துற மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்னா, ஒரு சில செயல்கள் அவனை அந்த விபச்சாரத்தின் பக்கமாக தள்ளும். அப்ப எவைகள் எல்லாம் அந்த விபச்சாரத்தின் பக்கம் இவனை கொண்டு போய் சேர்க்குமோ, அவைகளைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யூஜபு என்று சொல்வார்கள். அந்த செயல்களை கூட செய்யாமல் இருப்பதற்கு தான் இஸ்திகாமத்து தீன் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செஞ்சிருக்காங்க? இத நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, யுக்தபு ந நஸீபும் மினஸ் ஸினா. யுக்தபு லி இப்னி ஆதம நஸீபும் மினஸ் ஸினா. ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்திலிருந்து ஒரு பகுதி எழுதப்படுகிறது. விபச்சாரத்திலிருந்து ஒரு பகுதி எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது? இன்னும் ஒரு சில அறிவிப்புகள்ல இப்படி வருகிறது. இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா. ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரத்தின் ஒரு பகுதியை அல்லாஹ் எழுதுகிறான். அத்ரக ذلك லா மஹாலத். அப்ப அது வந்து அவனை அடைந்தே தீரும். அதை விட்டு அவனால் தப்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, ஃபஸினல் ஐனி அன்-நظர். கண் கண் விபச்சாரம் புரிகிறது. அதனுடைய விபச்சாரம் என்னது? அன்-நظர் பார்த்தல். எதை பார்க்கிறது? தீயதை பார்த்தல். அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறது. வஸினல் லிசானி அல்-மன்திக். நாவினுடைய விபச்சாரம் என்பது தீயதை பேசுதல். வன்-நஃப்ஸ். அப்ப இப்படி பார்க்கவும், பேசவும், அதை பற்றி சிந்திக்கவுமா இருந்துகிட்டே இருக்கிறது. வன்-நஃப்ஸு தமன்னா வ தஷ்தஹி. உள்ளம் அதைக் கொண்டு ஆசைப்படுகிறது. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, இது பண்ணிட்டே இருக்கப்ப என்ன செய்யும்னா ஆசைப்படுது. வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك குல்லுஹு அவ் வ யுகذிபுஹு. அதை அவனது மர்மஸ்தானம் உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்தி விடுகிறது. அப்ப ஒரு மனுஷன் விபச்சாரத்திற்குள் விழுவதற்கு திடீர்னு விழமாட்டான். அது அது சம்பந்தமான விஷயங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான். சம்பந்தமான விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப இவைகளைத்தான் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுது. வலா தக்ரபு ஸினா. அப்ப எவைகள் எல்லாம் ஸினாவின் பக்கம் ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்குமோ, அவைகளின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு என்ன செய்றான்? அல்லாஹ் சொல்றான். அப்ப அதைத்தான் ஷேக் அவர்கள் என்ன செய்றாங்க? இங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர் நீங்கியிருப்பார். மா யூஜபில் ஃபிஸ்க. எவைகள் பாவத்தின் பக்கம் சேர்த்து வைக்குமோ, பாவத்தை வாஜிபாக்குமோ, அவசியமாக்குமோ, மினல் முஹர்ரமாத். அல்லாஹ் எவைகளை எல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அவைகளிலிருந்து எந்த பாவங்களை அது வருத்தி வைக்குமோ அல்லது சேர்த்து வைக்குமோ, அத்தகைய செயல்களை விட்டும் நீங்கி இருப்பார். தன் மீது இருக்கக்கூடிய கடமைகளையும் பரிபூரணமா செய்வாரு. அதோட என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, எவைகள் பாவத்தை செய்வதல்ல, எவைகளெல்லாம் பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ, அவைகளை விட்டும் என்ன நீங்கி இருப்பார். இவ்வாறு இருத்தலுக்கு பேர் தான் இஸ்திகாமத்து தீன் ன்னு சொல்லுவாங்க. அப்ப இஸ்திகாமத்து தீன் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா, அதாலத்துங்கிற நிலைமைக்கு வந்துருவாரானா இல்ல. என்ன இருக்கணும்? இஸ்திகாமத்துல் மருஆ. மனித தன்மையின் அந்த இயல்புகளும் பரிபூரணமாக என்ன செய்றது? இருத்தல். அதுல இஸ்திகாமத்தா இருக்கிறது. அல் மருஅத்னா என்னது என்று சொன்னால், ஐயஃப்அல அவர் செய்தல்.
மா யஹ்மதுஹுன் நாசு அலைஹி மினல் ஆதாபி வல் அஹ்லாக். நற்பண்புகள் ஒழுக்கங்களிலிருந்து மக்கள் எந்த ஒன்றை புகழ்வார்களோ அத்தகைய விஷயங்களை செய்யக்கூடியவராக இருத்தல். ஒழுக்கம், நற்பண்பு இவைகளில் எவைகளை மக்கள் புகழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அத்தகைய காரியங்களை செய்யக்கூடியவராக என்ன செய்வார் இருப்பாரு. அதோடு மட்டுமல்ல, வயத்துருக்கு மா எதும்முஹுன் நாசு அலைஹி மின் தாலிக். இந்த பண்புகளிலிருந்தும் நடவடிக்கைகளிலிருந்தும் எந்த செயல்களை, எந்த குணங்களை மக்கள் இழிவாக கருதுவார்களோ அத்தகையவைகளை விடக்கூடியவராகவும் இருப்பார். அப்ப மார்க்க விஷயத்திலையும் பேணிக்கையாகவும், பாவங்கள் செய்யாமலும், நற்குணங்களோடும் தீய குணங்களை விட்டு விலகியவராகவும் இருப்பதற்குத்தான் இந்த குணங்கள் அனைத்தையும் மொத்தமாக யாரிடத்தில் இருக்கிறதோ அவரைத்தான் அல் அத்ல் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸினுடைய யாருடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நிர்ணயிப்பதற்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் எப்படியெல்லாம் ஷருத்திட்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் பாதுகாப்பதற்காக அதை அறிவிக்கக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தனது நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நபியினுடைய இந்த ஹதீஸுகளினுடைய பாதுகாப்பு தான் குர்ஆனுடைய பாதுகாப்பு. அப்ப குர்ஆனை எதை கொண்டு விளங்க முடியும்? ஹதீஸை கொண்டு விளங்க முடியும். ஹதீஸை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? அதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப குர்ஆன் எவ்வாறு குர்ஆன் பாதுகாக்கப்படுவதனுடைய ஒரு ஒரு அங்கம் தான் ஹதீஸை பாதுகாத்தல். அப்ப அந்த ஹதீஸை பாதுகாத்தல் என்பதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படியெல்லாம் ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான்னா, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இப்படி இருந்தால்தான் அவரிடமிருந்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான்? உருவாக்கி இருக்கிறான். ஹதீஸ் துறை அறிஞர்கள் அதை ஒரு ஷருத்தாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பரிசுத்தமாக நபியுடைய ஹதீஸ் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய உணர கடமைப்பட்டிருக்கிறோம். தய்யிப். அப்ப இத ஒருத்தர் நமக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? இப்ப அவர பத்தி உரித்தான வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது சரி. இது எல்லாத்தையும் நம்மளால ஆய்வு செய்ய முடியுமா? எல்லா ராவிகளை பற்றி உரித்தான வரலாறுகளை எல்லாத்தையும் நம்மளால ஆய்வு செய்ய முடியுமான்னா, நிச்சயமா முடியாது. அப்ப அதுக்கடுத்து என்ன செய்றாருன்னா, ஷேக் அவர்கள் ஒருத்தர் அத்ல் உள்ளவர் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இலகுவான ஒரு வழியை சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்லி காமிக்கிறாங்கன்னா, வதுரஃபு அதாலத்துர் ராவி. ஒரு அறிவிப்பாளருடைய அதாலத், அவர் அத்லாக இருக்கக்கூடியவர் என்பது அறியப்படும். பில் இஸ்திஃபாலதி கல் அஇம்மத்தில் மஷ்ஹூரீன். பிரபல்யமான ஹதீஸ் துறை அறிஞர்களின் ஒப்புதலை கொண்டு. ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இவர் நல்லவர், இவர் அத்லானவர் என்று ஒருத்தர் இனங்காட்டி இருந்தாங்கன்னா, நாம அதை வச்சே போதுமாக்கிறது நல்லது. அதை கொண்டே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ராவியினுடைய அதாலத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு, உதாரணத்திற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் புகாரி வனஹுஹும். அப்ப இதை போன்று யாரு ஹதீஸ் துறையினுடைய உம்முல் கிதாபுகளை கொடுத்திருக்கிறார்களோ, அந்த மாரியான ஹதீஸ் துறை வல்லுனர்கள் யாரை பார்த்து இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அத்லானவர் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தால், அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை வச்சே நாம என்ன செஞ்சுக்கலாம், நாம ஒரு அதாலத் உள்ளவர் என்பதா தெரிஞ்சுக்கலாம். அவருடைய வரலாறை எல்லாம் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அதுக்கு மேல ஆய்வு செய்யணும்னா நம்ம ஆய்வு செய்து கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம எல்லாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா, எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து கொண்டிருக்க முடியாது. இப்ப இலகுவான வழி என்னன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒருத்தர அதாலத் உள்ளவர்னு குறிப்பிட்டிருந்தா, நம்ம அதாலத் உள்ளவரா நம்ம நினைச்சுட்டு போயிட வேண்டியது, எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இது போன்றவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இவர இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பின்னாடி வந்தவங்கல்ல, இவர்கள் எல்லாம் ஒருத்தர இந்த இந்த தரத்தில் உள்ளவராக சுட்டி காமித்தார் என்று சொன்னால், நாம் என்ன செய்யலாம், அந்த தரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும். طيب وبالنص عليها ممن يعتبر قوله في ذلك. இதனுடைய அடையாளம், இதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, மிம்மன் யுஅ்தபரு கௌலுஹு ஃபி ذلك. இது சம்பந்தமா யாருடைய சொல் கவனிக்கப்படுமோ, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மட்டும் இல்ல,
அதே போன்று அதுக்கு பின்னாடி வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்லாம் பிற்காலத்தில், இப்ப சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லையா? இப்ப இவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, இதே துறையில் ஆய்வு செய்வதையே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இல்லையா? இப்ப இவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மட்டும் இல்ல, வபின் நஸ்ஸி அலைஹா மிம்ம யு'தபர் கவுலுஹு ஃபி தாலிக். இந்த துறையில யாருடைய சொல் கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கிறதோ, அவர்களுடைய நஸ்ஸை கொண்டும் ஒருத்தருடைய அதாலத் அறியப்படும். இப்ப இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இவர் இந்த தரத்தில் உள்ளவரு என்பதாக நமக்கு இனம் காட்டியிருந்தார்கள்னா, அதைக் கொண்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய அதாலத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு உள்ள பாடத்துல ஷரஹ் தஅரீஃபுல் லிதாத்திஹி, ஸஹீஹுல் லிதாத்திஹினுடைய தஅரீஃபினுடைய விளக்கத்தில் அதுலுள்ளவர்னா யாரு என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாலத் என்று சொன்னால் தீன்ல இஸ்திகாமத் இருக்கணும், மரூஅத்லயும் இஸ்திகாமத் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இஸ்திகாமத்து தீன் என்று சொன்னால் அவர் மீது வாஜிபாக இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடியவராகவும் இருக்கணும். அதேபோன்று எவைகள் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்பேற்பட்ட பாவங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை விட்டும் விலகி இருக்கக்கூடியவராக இருக்கணும். இப்ப இந்த மாரி இருந்தார்னா அவர்ட்ட இஸ்திகாமத்து தீன் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இருந்தா பத்தாது. இஸ்திகாமத்துல் மரூஆவும் இருக்கணும். என்னது அப்படின்னா, எந்த குணங்கள், எந்த நடவடிக்கைகளை மக்கள் புகழ்வார்களோ, அப்பேற்பட்ட நடவடிக்கைகள் உள்ளவராக இருப்பதோடு, எந்த குணங்களை எல்லாம் மக்கள் வெறுப்பார்களோ, அவைகளை எல்லாம் விட்டு விலகி இருக்கக்கூடியவராகவும் இருக்கணும். அப்படியாப்பட்டவருக்கு தான் இஸ்திகாமத்துல் மரூஆ என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 குணங்களும் யாருக்கு இருக்குதோ, அவங்கள தான் அதாலத் உள்ளவர், அதில் என்பதாக அறிஞர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள் என்று என்ன செய்றாங்க, ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்ப இதுல நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இல்லையா? உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல்ல குடுத்திருக்கோம். அல் ஃபுசூலு ஃபி முஸ்தலஹில் ஹதீஸிர் ரசூல் அப்படிங்கிற அந்த கிதாப்ல அதில் என்பதற்கு அல்காப் ருவாத்துங்கிற அந்த பகுதியில அதில் என்பதற்கு அம் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த நூல் யார் எழுதியிருக்கிறா என்று சொன்னால், ஷேக் அ அல் ஹாஃபிஸ் சனாவுல்லா அஸ்-ஸாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். அப்ப அவங்க இதற்கு என்ன அதுல விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதில்னா என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஹுவல் முஸ்லிமு அல் பாலிகு அல் ஆகிலு, வயது நிறம் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிம், நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவர். அவர் எப்படி இருப்பார்? அல்லது யுஅத்தில் ஃபராயித, அவர் மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்ல்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொன்னா நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். வயஜ்தனிபுல் கபாயிர, பெரும் பாவங்களை விட்டு நீங்கி இருக்கக்கூடியவராக இருப்பார். வலா யுஸ்ரு அலஸ் ஸகாயிர், சிறு பாவங்களிலிருந்தும் நிலையாதவராக இருப்பார். ஒரு சில நேரங்கள்ல மனிதங்கிற ரீதியில சின்ன சின்ன பாவங்கள் செய்வோம். அதை விட்டு ஆனால் அதிலேயே நிரந்தரமா இருந்துறதில்ல. அதை விட்டு நீங்கியும் விடுவார். அப்ப இதெல்லாம் எது? இஸ்திகாமத்து தீனை பத்தி சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்றார், வயதஅத்தபு மின் மஹாசினில் அக்லாகி வ ஜமீஇல் ஆதாத், இன்னும் அவர் நல்லொழுக்கமும் அழகான நல்ல நடத்தையும் உள்ளவராக என்ன செய்வாரு, இருப்பாரு. இத்தகு குணங்களை உடைய அறிவிப்பாளருக்குத்தான் அல் அதில் என்பதாக குறிப்பிடப்படுவார் என்பதாக ஷேக் சனாவுல்லா அஸ்-ஸாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அதே இமாம் ஷேக் இப்னு உஸைமின் அவர்கள் 2டே வார்த்தையில் சொன்னத இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் விளக்கி என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த இஸ்திகாமத்து தீனும் இஸ்திகாமத்துல் மரூஆவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஹுவல் முஸ்லிமு அல் பாலிகுல் ஆகிலு அல்லதி யுஅத்தில் ஃபராயில வயஜ்தனிபுல் கபாயிர வலா யுஸிர்ரு அலஸ் ஸகாயிரி வயதஅத்தபு மின் மஹாசினில் அக்லாகி வ ஜமீஇல் ஆதாத்தி. அதில் என்பவர் பருவமடைந்த விவேகமுள்ள முஸ்லிம் ஆவார். இன்னும் கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவராகவும், பெரும் பாவங்களை விட்டும் நீங்கியவராகவும், சிறு பாவங்களிலிருந்து பாவங்கள் நிலையாதவராகவும் இருப்பார். இன்னும் அவர் நல்லொழுக்கமும் நன்னடத்தையும் உள்ளவராக இருப்பார். இத்தகு குணங்களுடைய அறிவிப்பாளர் தான் அல் அதில் என்பதாக குறிப்பிடப்படுவார் என்பதாக என்ன செய்றாங்க, ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இன்னைக்கு அதில்னா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.